இப்போது இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் ஒரு கான்செப்ட் வந்து பார்க்கலாம். எக்ஸு சைன் எக்ஸ். ஓகே, இந்த மாதிரி ப்ராடக்ட் ரூல் இருந்தால் நம்ம எப்படி இன்டகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸை சும்மா வச்சுட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது காஸ் எக்ஸ். ஓகே, திருப்பி சைன் எக்ஸை சும்மா வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது 1. ஓகே, இதுதான் ப்ராடக்ட் ரூலுக்கான விஷயம். ப்ளஸ் என்னது சைன் எக்ஸ். ஓகே, இதே நான் வந்து இப்போது இது வந்து டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பார்த்தாச்சா. இதே நான் இன்டகிரேஷன் பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன். இதை எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு சைன் எக்ஸ் இருக்குது. இதை ப்ராடக்ட் ரூலில் இன்டகிரேஷன் பண்ண அப்படிங்கிறதாங்கன்னா டிவின்னு எடுத்துக்கணும். இதை சைன் எக்ஸை இதை நான் இன்டகிரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிவியை பண்ணால் என்னது வி, சைன் எக்ஸை பண்ணால் இன்டகிரேஷன் பண்ண என்னது மைனஸ் காஸ் எக்ஸ். யூ ஈக்குவல் டு என்னது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இந்த யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து. டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்னது 1. எக்ஸ் என்னென்ன ஆயிரும் 1 ஆயிரும். அப்போ எனக்கு டியூ ஈக்குவல் டு என்ன வரும் டிஎக்ஸ்ன்னு வருமா. ஓகே, இது வந்து யூடிவி மெத்தடில் இருக்குது ஃபார்முலா. யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் என்னது விடியூ. யூவோட வேல்யூ எனக்கு என்னென்னு தெரியும் எக்ஸ், அதை நான் போட்டுப்பேன். வியோட வேல்யூ எனக்கு என்னென்னு தெரியும் மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு தெரியும். மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வியோட வேல்யூ எனக்கு என்னென்னு தெரியும் மைனஸ் காஸ் எக்ஸ். டியூக்கு பதில் எனக்கு என்னென்னு தெரியும் டிஎக்ஸு. ஓகே, மைனஸ் எக்ஸு காஸ் எக்ஸு. இந்த மைனஸ் எப்படி வச்சுக்கோங்க, மைனஸ் காஸ் எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும், இன்டகிரேஷன் பண்ணணும். ஓகே, அப்புறம் இந்த மைனஸ் எப்படி வச்சுக்கோங்க, காஸ் எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணால் என்னது ப்ளஸ்ஸு சைன் எக்ஸ். ஓகே, மைனஸ் எக்ஸு காஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் என்னது ப்ளஸ் சைன் எக்ஸ். ஓகே, இது ஆன்சர்.